ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக அந்த கிளைமேட்டில் சும்மா ஜில்லுன்னு இருக்கீங்களா கிளைமேட்டு? ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூடான ஒரு ரெசிபி தான். ஸோ கட்லட், ஸோ அதுவும் ரெட் அவல், அதாவது சிகப்பு அவலை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கட்லட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிகப்பு அவலை நல்லா ஊற வச்சு கச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு அது ஊறணும். ஊறி நல்லா அந்த நம்ம அரிசி, அதாவது சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ அதுக்கடையில் நம்ம மைதா மாவை நான் கலக்கி வச்சுக்கிட்டேன், ஸோ டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அவுல் நல்லா உங்களுக்கு ஊறி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ, ஸோ எனக்கு தேவையான ஒரு ரேஷியோவில் நான் ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்து அதை மேஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா, சிகப்பவுல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பொட்டேட்டோ பாயில் பண்ணது, ஸோ குட்டி குட்டியாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, அது கூட சால்ட்டு தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஸ்பைஸியாக ஏற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் ப்ளஸ் நான் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா இல்லை, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மறுபடியும் நீங்கள் நல்லா மாவு பசைகிற மாதிரி நல்லா பசைஞ்சு நல்லா ஒரு ஒரு கட்லட், அது ஒரு வடை தட்டுற மாதிரி நம்ம நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சுருக்கேன் முன்னாடி, போன கொரோனா டைமில் செஞ்சு இந்த பிரெட் சீஸ் பால்ஸ்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கட்லெட் போடலான்னு இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்லா அந்த கட்லெட் ஷேப்பில் நல்லா தட்டி, வடை தட்டுற மாதிரி தட்டி, ஸோ இதில் டிப்பிங் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ரஸ்க் அந்த மாதிரி நான் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும். ஸோ 12 கட்லெட் பீஸ் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம என்ன ஸ்பெஷல்னால் பார்த்திங்கன்னா, அந்த க்ரன்ச்சி அந்த ஒரு முறுமுறுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கார்ன். ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா நொறுக்கிட்டு, ஸோ ஆல்ரெடி மைதாமாவை நம்ம கலக்கி வச்சது அழகாக அதை டிப் பண்ணி இதுலேயும் நம்ம போட்டு அப்படியே மேலால் பரட்டி எடுத்து அந்த எண்ணெயில் பொரித்து போட்டு எடுத்தோம்னா, அந்த பிளாக் கலர் தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அந்த ரஸ்க்கு வச்சு நான் ட்ரை பண்ணது நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரஸ்க்கு வச்சு ட்ரை பண்ணது ஆல்ரெடி 2-3 போட்டிருக்கேன். ஸோ அதனால அந்த பிளாக் கலர் இருக்கிற அந்த தூள் மாதிரி. ஸோ இப்போ கார்ன் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த 4ஐயும் மறுபடியும் நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையாகவே அது பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா ஒரு ஆனியன் வடை மாதிரி இருந்தது. ஆனால் என்ன அந்த ஸ்டஃப் எல்லாமே அதே சேம் ப்ராசஸ் தானே, ஆனால் அது பார்க்குறக்கு அந்த மேலால் அந்த கார்னோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா முறுமுறுன்னு இருந்தது. ஸோ அந்த நல்லா வேகணும், அதுதான் மெயின் திங். நான் ஃபஸ்ட்டு வேகாமல் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இது நல்லா ஒரு 15 minutes ஆச்சு உங்களுக்கு வேகணும். ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டெக்ஸ்டரும் செம்மையாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது.